Press. ஹாய் எவ்ரிவன். சமீபத்துல தாய் கிழவி ராதிகா சரத்குமார் மேமோட படத்தோட ஆடியோ லான்ச் ஒன்று நடந்தது. அந்த லான்ச்சுக்கு வந்துட்டு ஸ்ரீபிரியா மேம் வந்துட்டு வாலண்டரியா போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸை வந்துட்டு அங்க ஒரு முத்திரை குத்திட்டு வந்தாங்க அப்படின்னுட்டுன்னு சொல்லலாம். ஒரு ராதிகா மேம்க்கும் ஸ்ரீபிரியா மேம்க்கும் வந்துட்டு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். இது வந்துட்டு இப்போ கிடையாது. நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் ஒரு பேட்டி கொடுக்கறதாகட்டும், டிடி கிட்டலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு விளையாட்டெல்லாம் விளையாடினாங்க. ஸோ அந்த மிரட்டல் ஆகட்டும், உருட்டல் ஆகட்டும், அந்த கண் பார்வை ஆகட்டும். இப்போ 2 பேரும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேம்னா கூட வந்துட்டு ஸ்ரீபிரியா மேம் கொஞ்சம் அவங்க வாய்ஸ் டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும். ராதிகா மேம்க்கும் வாய்ஸ் டாமினேஷன் இருக்கும். பட் அவங்க வந்துட்டு ஓகே இது நம்ம பொண்ணு அப்படின்ற மாதிரி இது பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் 2 பேரும் ஒரே டைம்ல ரைஸ் ஆன ஹீரோயின்கன்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு இப்பவும் அந்த பிணைப்பு மாறாம அவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய விஷயம். மைக்க பிடிச்சு அவங்க ஸ்ரீபிரியா மேம் பேசுறாங்க. என்னை யாரும் கூப்பிடல, நானே ராதிகா கிட்ட கேட்டேன், இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்திருக்கேன் நானு. அப்போ எங்க வீட்டுல எல்லாருமே கேட்டாங்க, நீ என்ன படத்தை பாத்தியா, உனக்கு என்ன தெரியும், என்ன போய் பேசுவேன்னு கேட்டாங்க. நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி. ராதிகா மேம் குழந்தையா இருக்கும் போது நான் பொம்மையா தான் பார்த்தேன். எனக்கு எங்க வீட்டுல எல்லாம் பொம்மை வாங்கி கொடுக்குற வசதி எல்லாம் கிடையாது. ஸோ ஒரே காம்பவுண்ட்ல 2 வீடு. அதுல நாங்க ஒரு வீட்டுல இருந்தோம், ராதிகா அவங்க ஒரு வீட்டுல இருந்தாங்க. ஸோ ராதிகா ரொம்ப சின்ன குழந்தை. அப்ப எனக்கு பொம்மை இல்லாததுனால இந்த ஃப்ரீயா கிடைச்ச பொம்மை மாதிரி நான் எந்த நேரம் தூக்கி வச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப என்னோட மைண்ட் செட்டை அப்படி இருந்ததுன்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். திடுதிப்புன்னு ஒரு பொம்மையை பிடுங்கிட்டு போனாக்கா எப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த பாண்டிங் பத்தி எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் சினிமாக்கு வந்தது. அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரே டைம்ல ரைஸ் ஆனதை பத்தி எல்லாம் பேசினாங்க. ஸோ என்ன சொல்றது, பேசிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு தன்னை அறியாம அந்த என்ன சொல்றது வார்த்தைகள் சிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தட் வாஸ் சம்திங் எமோஷனல் தட் ஹாஸ் டு பி ஃபீல் பண்ணணும். அது நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபீல் பண்ணா மட்டும்தான் புரியும் அது. அது அவ்வளவுதான். அந்த வார்த்தை உடையுது பாருங்க, அந்த குரல் உடையுது, அவ்வளவுதாங்க. அந்த 2 பேருக்கு இருக்கிற பாண்டிங் நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க பாண்டிங் எல்லாம் எப்படி இருந்தது ஒரு காலத்துலன்றத பார்ப்போம். அவங்க காலத்துல எல்லாம் லைக் ராதிகா மேம் ஆகட்டும், ஸ்ரீபிரியா மேம் ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்த அந்த காலத்துல போட்டி இருந்தாலும் வந்துட்டு ஒரு இதயம் சாஃப்டான 2 பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்கள. இல்லைனாக்கா ராதிகா மேமும் ஸ்ரீபிரியா மேமும் சினிமாவை தாண்டிய மரியாதை கொடுத்தாங்கன்னுட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரே காலத்துல ஒரு முன்னணி ஹீரோயின்களா இருப்பது வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே வந்துட்டு முன்னணியில இருந்தாங்கன்னு நம்ப முடியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களோட வேல்யூ மெஷர் செய்யப்படும் உலகம் அது. ஏன்னா வெள்ளிக்கிழமையில அந்த ஃப்ரைடேஸ்ல தான் வந்துட்டு புது படம் ரிலீஸ் ஆகும். இந்த புது படம் ரிலீஸ் ஆனாக்கா அந்த படத்துல வந்து அந்த படம் நடிக்கிறவங்களுக்கு அடுத்த படத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது அந்த ஃப்ரைடே ஷோ தான் வந்துட்டு டிசைட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு உலகம் அது. அந்த உலகத்துல போட்டியோட இருந்தும் மரியாதையை காப்பாத்தின இந்த 2 பெண்கள்னா ராதிகா மேம் அண்ட் ஸ்ரீபிரியா மேம் தான் சொல்லணும். 2 வாழ்க்கைங்க. ஆனா 2 பேருக்குமே ஒரே போராட்டம் தான். 2 பேருமே வந்துட்டு ரைஸ் ஆன காலம் அது. அப்பெல்லாம் வந்துட்டு ஹீரோ டாமினேஷன் பீக்ல இருந்த டைம். ஒரு கதைக்கு வந்துட்டு ஹீரோ யாரும் செலக்ட் பண்ணல, அந்த ஹீரோக்கு கதை செலக்ட் பண்ணிட்டு பண்ணாங்க. ஸோ ஹீரோயின்கெல்லாம் அங்க இம்பார்ட்டன்ஸே கிடையாது. இப்ப நீ ஹீரோயின் எல்லாம் அங்க மக்கர் பண்ணவே முடியாது. நான் இதை பண்ணல அதை பண்ணல, எனக்கு இந்த ஜூஸ் கிடைக்கல அந்த ஜூஸ் கிடைக்கல, இல்ல நான் வரல இன்னைக்கு, அப்ப அதெல்லாம் ஒன்றும் சான்ஸே கிடையாது. ஒரு ஹீரோயினை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும். அது செகண்ட்ஸ் மேட்டர், அவ்வளவுதாங்க. அந்த இன்செக்யூரிட்டிக்கு நடுவுல கூட இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பப்ளிக்ல வந்துட்டு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட பண்ணாம என்ன சொல்றது ஒரு மரியாதை கொடுத்து இருந்தது வந்துட்டு அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம்.
சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன நினைக்கிறாங்கன்னா டெய்லி ஃபோன்ல பேசணும், இல்ல பப்ளிக்கா போயிட்டு ஹக் பண்ணிக்கணும், போட்டோஸ் கொடுக்கணும். அது இல்ல அது. ஒரு இல்லைன்னா ஒருத்தரை பத்தி வந்துட்டு மீடியா நெகட்டிவா பேசும்போது இன்னொருத்தர் சைலன்ஸா இருந்தாலும் அதை தப்புன்றாங்க. அந்த சைலன்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்க, டிக்னிட்டி அது. ஸோ அந்த ஜென்ரேஷன் ஆக்ட்ரஸ்க்கு வந்துட்டு கரியர் தான் வந்துட்டு சர்வைவலா இருந்தது. அதுக்குள்ள ஈகோ ஃபைட்ல எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எமோஷனல் மெச்சூரிட்டின்னு கூட சொல்லலாம். ஒரு பெண் மட்டும்தான் அதை வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 2 பெண்கள் இருக்கும் போது இன்னொரு பெண்ணோட வலியை வந்துட்டு இன்னொரு பெண்ணால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஈவன் ஷீ வில் பி சஃபரிங் த சேம். இது ஹீரோ சென்ட்ரிக் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஒரு ஹீரோயின் ஸ்ட்ரகிள இன்னொரு ஹீரோயின் தான் ரியலா புரிஞ்சுக்க முடியும்ன்றது தான் நான் சொல்றேன். இந்த லேட் நைட் ஷூட்ஸ், ரூமர்ஸுங்க, ஃபேன் ப்ரெஷரு, இந்த கம்பேரிசன் ஹெட்லைன்ஸுங்க போடுவாங்க பாருங்க. அது அந்த ப்ரெஷர் ஷேர் பண்ணிட்டு அந்த வெளியில வந்துட்டு ஒரு போட்டியாளரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரே போராளிகள் தான் இந்த 2 பேரும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்வேஸ் லவுடா இருக்கணும்ன்றது கிடையாதுங்க. சில நட்புகள் எல்லாம் வந்துட்டு ஒரு லுக்ல இருக்கும், ஒரு நாட்ல இருக்கும், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ல இருக்கும். ராதிகா மேம், ஸ்ரீபிரியா மேம் பாண்ட் வந்துட்டு அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கிட்ட நிறைய போட்டோ எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா ஹிஸ்டரியில வந்துட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஸோ பாசம் இருந்த காலம் அது. இது என்ன சொல்றது? அந்த ஒரு பாண்ட வந்துட்டு இப்ப இன்ன வரைக்கும் அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் இவ்ளோ அந்யோன்யமா இருக்காங்க. ஆ ஏன்னா, இவங்க பேசுறப்ப ஸ்ரீபிரியா மேம் பேசுறப்போ வந்துட்டு, அவங்க ஃபேமிலி எம்.ஆர். ராதா பத்தி எல்லாம் பேசுறாங்க. அவங்களோட அப்பாவோட நடிப்ப பார்த்தேன் நானு. அதெல்லாம் எவ்ளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? ஸோ அதெல்லாம் கேட்கிறப்ப நமக்கே கொஞ்சம் நெகிழ்ச்சியா இருந்தது. ஆ நான் இந்த தாய்க்கிழவி ஆடியோ லான்ச்ச பத்தி நான் பேசியிருக்கேன் நானு. ஸோ அதுல இவங்க 2 பேர் பாண்டிங் எப்படி இருந்தது அவங்க காலத்துலன்றதையும் ஒரு துளி அளவு நான் குடுத்துருக்கேன். இந்த 80ஸ் ஹீரோயின்ஸ்ல உங்களுக்கு ரொம்பவும் ரெஸ்பெக்ட்டா இருந்த ஆக்ட்ரஸ் யாருன்னுட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்கள பத்தியும் பேசலாம். தேங்க் யூ.